Hi students, welcome to Mahimax. பயிற்சி 2.5ல் 9வது சம் பார்த்துட்டு இருக்கோம். x, 10, y, 24, z என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் x, y, z ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு நமக்கு சம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தீர்வு ஃபஸ்ட்டு நம்ம இந்த சீரீஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஏபி கூட்டுத்தொடர் வரிசை x, 10, y, 24, z எக்ஸெட்ரா. இதுதான் இந்த கூட்டுத்தொடர் வரிசை. ஃபஸ்ட்டு இதோட பொது வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ d is equal to t2 minus t1. t2 minus t1, t என்னது? t2 வந்து 10 minus t1ஓட வேல்யூ x. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு t3 minus t2. இப்போ t3 என்ன இருக்குது? ஒய்யா மைனஸ் t2ஓட வேல்யூ 10. இது வந்து 2ன்னு எடுத்துக்கலாம் ஈக்குவேஷன். அடுத்தது t3 t4 ஐட்டமா, சரி t2 ஐட்டமா. இப்போ t4 மைனஸ் t3. t4 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 24 மைனஸ் ஒய். இது வந்து ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு t5 மைனஸ் t4 ஈக்குவல் டு z மைனஸ் 24. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ 4 ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதிலேருந்து நம்ம x, y, z வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதுதான். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 2 அண்டு 3 எடுத்துக்கலாமே. ஈக்குவேஷன் 2வையும் 3 எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துலேயும் y சேமாக இருக்குது இல்லையா? இது ரெண்டுத்துலேயும் y சேமாக இருக்குது. இதை நம்ம சால்வ் பண்ணனா y வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஈக்குவேஷன் 2 என்ன இருக்குது பாருங்கள், y மைனஸ் 10. ஸோ ஈக்குவேஷன் 2 y மைனஸ் 10 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்க, 24 மைனஸ் ஒய். நமக்கு எப்பயுமே இது இந்த வேல்யூ ஈக்குவல் டு இந்த வேல்யூ ஈக்குவல் டு இந்த வேல்யூ ஈக்குவல் டு இந்த வேல்யூ. டியோட வேல்யூ எல்லாத்துக்கும் சேமாக தானே இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஈக்குவல் டு போட்டு தான் எடுத்துக்கிறோம். இப்போ ஒய் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாமா? ஒய் இந்த மைனஸ் ஒய் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தோன்னா ப்ளஸ் ஒய்யாக மாறிடும். இஸ் ஈக்குவல் டு இங்கே 24 இருக்குது. இந்த 10 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 10 ஆகிடும். ஸோ 2y இஸ் ஈக்குவல் டு 24 ப்ளஸ் 10 34, 34. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 34/2, 1 2 2 17 2 34. அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்கிது, 17 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது எக்ஸோட வேல்யூ பார்க்கலாமே. இப்போ எக்ஸ் வேல்யூ பாருங்கள், 10 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னாண்ட ஒய் மைனஸ் 2. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் 1 அண்டு 2வையும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 3 எடுத்துக்கிட்டோமா, அடுத்தது 1 அண்டு 2வை எடுத்துக்கலாம். 1 அண்டு 2வை எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 10 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 ஒய் மைனஸ் 10. சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். இல்லை, இந்த 10 மைனஸ் எக்ஸு, இங்கே ஒய்யோட வேல்யூ தான் நமக்கு தெரியுமே 17 அப்படின்னு சொல்லிட்டு. ஒய்யோட வேல்யூ தான் நமக்கு தெரியும் 17 மைனஸ் 10. ஸோ 10 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17ல் 10 போச்சுன்னா 7. நமக்கு தேவை எக்ஸ் வேல்யூ தான். ஸோ 10 இங்கே இருக்கட்டும், இந்த 7 இந்த பக்கம் கொண்டு வாங்க, மைனஸ் 7. இந்த எக்ஸ் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்குது, 3 அப்படின்னு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம எடுத்துக்க போகிற ஈக்குவேஷன் பாருங்கள். ஈக்குவேஷன் வந்து 3 4 எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 3 4 எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 3 அண்டு ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 24 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 4வது ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, z மைனஸ் 24ன்னு கொடுத்துருக்காங்க. 24 ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, 17ன்னு கண்டுபிடிச்சோம். இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் 24. ஸோ பாருங்கள், 24ல் 17 போச்சுன்னா 7. 24ல் 17 போச்சுன்னா 7 இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் 24. ஸோ பாருங்கள், z இஸ் ஈக்குவல் டு இந்த 24 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 24. அப்போ 7 + 24. இப்போ இசட்டோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு,
7 24 கூட்டினா நமக்கு z இஸ் ஈக்குவல் டு 31 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போது நம்ம எக்ஸ் ஒய் இசட் 3 வேலையுமே கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, ஒய் இஸ் ஈக்குவல் டு 17 அண்ட் இசட் இஸ் ஈக்குவல் டு 31 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 10th சம் பார்க்கலாம். 10வது சம் பாருங்கள். ஒரு சினிமா அரங்கில் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. ஒரு சினிமா தேட்டர் இருக்குன்னா ஃபஸ்ட்டு லைனில் 20 சீட் இருக்கான். மொத்தம் 30 வரிசை இருக்குதான். எத்தனை வரிசை இருக்குது? 30 வரிசை இருக்குது. ஒரு வரிசை அடுத்தடுத்த சீட்டுக்கும் 2 சீட்டு எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டு போவாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்? இப்போ இதில் எத்தனை இருக்குது? 20. அடுத்த இதில் 2 ஆட் பண்ணால் 22, அடுத்தது 24, அடுத்தது 26 அப்படின்னு 30வது வரிசையில் எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வரிசை தீர்வு. இப்போ முதல் வரிசையில் எத்தனை சீட் இருக்கான்? முதல் வரிசை அதுதான் நமக்கு T1. தட் மீன்ஸ் A இஸ் ஈக்குவல் டு 20. முதல் வரிசையில் 20 சீட் இருக்குது. இப்போ பொது வித்தியாசம் D is equal to எத்தனை 2 அதிகரிக்கின்றாங்க. அப்போ D is equal to 2. D is equal to 2. இப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் 20 இருக்கா? ஃபஸ்ட் ரோவில் 20, அடுத்த ரோவில் 20 + 2 22, அடுத்தது 20 + 4 24. எப்படி இருக்குன்னா A, A + D, A + 2D எக்ஸெட்ரா இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ 30வது ரோவில் எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறது. நமக்கு என்னோட வேல்யூ கொடுத்துறாங்க. n இஸ் ஈக்குவல் டு 30 வரிசை இருக்குது அப்படின்னும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 30வது டேர்ம். therefore T30 இஸ் ஈக்குவல் டு Tn ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். A + n - 1 × D. ஸோ இது ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. ஏவோட வேல்யூ 20 ப்ளஸ் என்னோட வேல்யூ 30 -1 × டியோட வேல்யூ 2. சரிங்களா? பாருங்கள், 20 ப்ளஸ் 30ல் 1 போச்சுன்னா 29 × 2. ஸோ 20 ப்ளஸ் 29 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 9 2 18க்கு 8, மீதி 1 2 4 4 1 5. இப்போ இதை கூட்டினா நமக்கு என்ன வருது? 20 + 58 78 அப்படின்னு கிடைக்குது. அப்போது therefore கடைசி வரிசையில் 78 இருக்கைகள் உள்ளன. நெக்ஸ்ட்டு 11th சம் பார்க்கலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27 மற்றும் அவற்றின் பெருக்கற்பலன் 288 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. தீர்வு. ஃபஸ்ட்டு இதை தான் எடுத்துக்க போகிறோம். அடுத்தடுத்த 3 உறுப்பு 3 உறுப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். A - D அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்குமா? A, A + D. இதான் அடுத்தடுத்த 3 உறுப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன்? அவற்றுடைய கூடுதல். அப்போ எப்படி இருக்குமா? A - D + A + A + D. இதோட கூடுதல் என்னமா? 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ கூடுதல் பாருங்கள், இதை ஆட் பண்ணிக்கலாமா? -Dக்கு +D கேன்சல் ஆகிடுமா? மீதி ஒரு A 2 A 3 A இருக்குது. ஸோ 3A இஸ் ஈக்குவல் டு 27. ஸோ A இஸ் ஈக்குவல் டு 27/3, ஒரு 3 3 9 3 27. ஸோ A இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 2வது கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவற்றின் பெருக்கற்பலன். அப்போ இந்த 3 நம்பர்ஸோடைய பெருக்கற்பலன் 288. அப்போ அதோட பெருக்கற்பலன் பார்க்கலாமா? A - D ×
ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் டி. சரிங்களா, இதோடைய பெருக்கற் பலன். இப்போ இது எப்படி மல்டிபிள் பண்ணலான்னு பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு 288. இப்போ இது எப்படி இருக்கு பாருங்கள். இந்த ஏவை தனியாக வச்சுக்கலாம். ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏ ப்ளஸ் டின்னு இருக்கா. இது எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? இஸ் ஈக்குவல் டு 288. நம்ம தான் ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமே 9. அப்போ 9 போட்டுக்கலாம். இன்ட்டு இங்கேயும் ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர், நமக்கு தெரியாது டி ஸ்கொயர், இஸ் ஈக்குவல் டு 288. சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த 9 ஃபஸ்ட்டு இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர், இங்கே தனியாக அனாமத்தான் இருக்கு இல்லையா, இந்த 9 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 288 டிவைடட் பை இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கும் 9, இங்கே வந்தால் டிவிஷனில் மாறிடும். படிக்கலாமா? ஒரு 9 9, 3 9 27, மீதி 1 இருக்கும், 2 9 18. அப்போது 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 32 அப்படின்னு கிடைக்குது. 32. இப்போ இந்த 9 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 81 கிடைக்குமா? மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32. இங்கே மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. இந்த 81 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருந்தால் மைனஸ் 81 ஆகிடுமா? ஸோ மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. 81 32 போச்சுன்னா 81 32 மைனஸ் பண்ணால் 11 11 2 போச்சுன்னா 9, மீதி இது 7 7 3 போச்சுன்னா 4. இப்போ டி ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 49. ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. இதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 7 தானே கிடைக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. அப்போது அந்த 3 எண்கள், அந்த 3 உறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இப்போ டியோட வேல்யூ நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 கிடச்சிருக்குல்ல, அந்த 3 உறுப்புகள், அந்த 3 உறுப்புகள் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். பாருங்களேன், ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி. ஏவோட வேல்யூ 9, ஃபஸ்ட்டு ப்ளஸ் 7ன்னு எடுத்துக்கலாம். டியோட வேல்யூவை ப்ளஸ் 7ன்னு எடுத்துக்கலாம். அப்போது மைனஸ் ப்ளஸ் 7னா அப்படியே தான் 7 வரும். 9 ஏ, அதான் 9, டியோட வேல்யூ 7. ஸோ 9 மைனஸ் 7 நமக்கு என்ன கிடைக்கும்? 2 9 9 ப்ளஸ் 7 நமக்கு என்ன கிடைக்கும்? 16 அப்படின்னு கிடைக்குமா? 9 ப்ளஸ் 7 நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 16. இது ஒரு செட்டு. இப்போது டி இஸ் ஈக்குவல் டு -7 அப்படின்னு வச்சுக்கோம். இந்த செட்டு வந்து டி இஸ் ஈக்குவல் டு +7 இருந்தால் இது. இப்போ டி இஸ் ஈக்குவல் டு -7 இருந்தால் இங்கே என்ன கிடைக்கும் பாருங்கள். 9, இங்கே ஒரு மைனஸ் 7, 9 மைனஸ் ப்ளஸ் இது ஒரு -7. சரிங்களா, இப்போ மைனஸ் இங்கே 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 ஆகிடுமா இது? 9 இங்கே மைனஸ் இருக்குதுன்னா -7. 9 + 7 16, 9 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ அந்த 3 உறுப்புகள் 2 9 16 இது மாறி மாறி வரலாம். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.